வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜனனி விநாயகமூர்த்தி, சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகவும் பழமை வாய்ந்த பௌத்த வழிபாட்டு தலம் ஒன்று கண்டுபிடிப்பு. சி என்ற ஆங்கில எழுத்தில் ஆரம்பமாக்கும் பொழுதுபோக்கு அம்சமின்றி சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியாது, அமைச்சர் சரத் அமுனுகம தெரிவிப்பு. ரத்தபாஸ்வல குடிநீர் பிரச்சினை தொடர்பில் 3 தரப்பினருக்கு அறிவித்தல் பிறப்பிப்பு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணை தொடர்பில் சர்ச்சை. தாய்லாந்தின் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தீவிரம். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக பிரதமர் சத்தியாகிரகம். தொடர்வது விரிவான செய்திகள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளவர்களில் ஒருவரான பேரறிவாளனின் ஒப்புதல் வாக்குமூலம் தொடர்பில் முன்னாள் மத்திய புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் தியாகராஜன் அண்மையில் வெளியிட்ட கருத்தினால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கொலை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான பொறுப்பை வி தியாகராஜன் ஏற்றிருந்தார். பேரறிவாளன் தம்மிடம் அளித்த சாட்சியில் தெரிவித்த விடயங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பின் போது மாற்றமடைந்துள்ளதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். சிவராசன் ஒரு பேட்டரி வாங்கி வர சொல்லுகின்றார் கொலைக்கு முன்னாடி. இவரும் அதை வாங்கிக் கொண்டு வந்து கடையிலிருந்து வாங்கிக் கொண்டு வந்து இவருக்கு கொடுக்கின்றார், அதை ஒப்புக்கொள்கின்றார். ஆனால் எந்த நோக்கத்திற்காக இந்த பேட்டரியை வாங்கி வந்து வர சொன்னார் என்று எனக்கு சொல்லப்படவில்லை, எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். ஆகவே ஒரு கொலை நடக்கப் போகின்றது, அதுவும் ராஜீவ்காந்தியினுடைய கொலை நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியவே தெரியாது என்று வாக்குமூலம் கொடுக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே சொல்லுகின்றார். நான் ஒரு காவல்துறை அதிகாரி என்ற முறையில் ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளானேன். அதை எவ்வாறு நான் அந்த கட்டத்தில் வெளிவந்தேன் என்றால் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை எழுதவில்லை. அதே நேரத்தில் சிவராசன் தன்னிடம் இந்த கொலை நடக்கப் போகின்றது, ராஜீவ்காந்தி கொலை நடக்கப் போகிறது என்று சொன்னார் என்றும் எழுதவில்லை. ஒரு பொத்தாம் பொதுவாக ஒன்று எழுதினேன். ஆனால் இது மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்திற்கு டெல்லிக்கு செல்லும் பொழுது ஒரு குழு அவசர கதியிலே அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார்கள். ஆக தமிழிலே நான் பொத்தாம் பொதுவாக விடுபட்ட நிலைமை ஆங்கிலத்திலே வேகமாக மொழிபெயர்க்கின்ற பொழுது இவர்தான் வாங்கி கொடுத்தார், இதுதான் பயன்படுத்தப்பட்டது என்று அடிபட்டு போனது டிரான்ஸ்லேஷன். பேரறிவாளன் உள்ளிட்ட கைதிகளின் கருணை மனுவை இந்திய குடியரசுத் தலைவர் ஏற்கனவே நிராகரித்துள்ளார். ஆகிலும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை நிறைவேற்றுவதை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தமது இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு பேரறிவாளன் மீண்டும் மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கலாம் என அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு நம்பிக்கை வெளியிட்டார். அந்த வாய்ப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையினால்தான் நான் சொன்னேன். இல்லாவிட்டால் இது சொல்வதன் மூலம் ஒரு பயனும் கிடையாது. மாறாக என் மீதும் புலன் விசாரணை மீதும் கோர்ட்டார் மீதும் எல்லோர் மீதும் ஒரு தேவையற்ற அபவாதம் வருவதற்கு வழிவகுக்குமே அல்லாது இதனால் வேறு எந்த பயனும் கிடைத்திருக்காது. இப்பொழுது சொன்னாலாவது இதை மறுபடியும் கோர்ட்டின் மூலமாகவோ ஜனாதிபதியினுடைய பார்வைக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருக்கு விடுதலை, அவருடைய தூக்கில் இருந்து அவருக்கு தப்புவதற்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம். அந்த ஒருவேளை வாய்ப்பையும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் நோக்கத்தில் தான் சொல்லப்பட்டது. அந்த முயற்சியும் இப்பொழுது ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் தலைவர்கள் அதை ஏற்று எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வக்கீல்களும் சிபிஐக்கு ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனுவினோடு உச்ச நீதிமன்றத்திலும் ஒரு மனு கொடுக்க இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் இல்லாமல் மக்கள் தலைவர்கள் அல்லது ஜனாதிபதியிடமே மீண்டும் ஒரு முறை மனுவை என்னுடைய ஒரு கூற்றை வாதமாக வைத்து மீண்டும் ஒருமுறை மனு கொடுக்கலாம் என்று ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே முயற்சிகள் நடந்து வருகின்றன. இந்த முயற்சிகளுடைய பலன் என்னவாக இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த முயற்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது என்ற முறையிலே என்னுடைய ஒரு கூற்று, ஒரு வாக்கு மூலம் பயன்படுத்தி வருகின்றது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி 1991 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புத்தூரில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் 26 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதுடன் அதில் 19 பேர் மேன்முறையீட்டை அடுத்து விடுதலை செய்யப்பட்டனர். எஞ்சியவர்களில் 4 மரண தண்டனையும் 3 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து இந்திய நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆயினும் நளினிக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை பின்னர் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. 4 பேருக்கு 4 ஆண்டுகள் 6 மாதங்கள் 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 6 மா
இதேவேளை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கிலிருந்து பேரறிவாளன் முருகன் மற்றும் சாந்தன் ஆகியோரை விடுவிக்குமாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ இன்று மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். 2013 ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் பெட்ரோல் இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று பெட்ரோலிய வளத்துறை அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார். ஒரு மெட்ரிக் டன் பெட்ரோலை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரும் போது ஒரு லீட்டரின் விலை 149 ரூபாவாக அமைகிறதா? தவறானது அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஆராய்ந்து பார்க்கவும். ஒரு லிட்டர் பெட்ரோலை அரசாங்கம் 25 ரூபாய் வரையறை விடுகிறது. அதையே நானும் கேட்டேன். கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்படும் போது ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை என்னவென்பதே எனது கேள்வி. கொழும்பு துறைமுகத்திலிருந்து எடுத்து சென்ற பின்னரே உங்களது வரிகள் சேர்க்கப்படுகின்றன. கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்படும் போது 145 ரூபாய் என நீங்கள் கூறுகின்றீர்கள். அது தவறானது. அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிற்கும் தெரியும் என நினைக்கின்றேன். கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும் போது ஒரு லீட்டரின் விலை அதுவல்ல. பின்னர் 25 ரூபாய் வரியை அரசாங்கம் மறவிடுகிறது. 15 ரூபாய் லாபம் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய லாபங்கள் யாவும் சேர்க்கப்பட்டதன் பின்னரே 162 ரூபாவாக அதன் விலை அமைந்துள்ளது. இறக்கப்படும் போது 149 ரூபாய் 20 சதம். பின்னர் 25 ரூபாய் வரை அறவிடப்படுகிறது. பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு 15 ரூபாய் லாபம் உள்ளது. கணக்கிடுதலில் தவறு இருப்பின் அது குறித்து ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூறுகின்றேன். பின்னர் பதில் அளிக்கின்றேன். பின்னர் பதிலளிக்க சந்தர்ப்பம் அளிக்கின்றேன். இந்தியாவின் அழுத்தங்கள் காரணமாக வடமாகாண சபை தேர்தல் நடாத்தப்படவில்லை என மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். இந்தியாவின் அழுத்தம் காரணமாகத்தான் வடமாகாணத்திலே தேர்தல் நடந்ததாக. உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அன்று எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உறுதியாக முடிவெடுத்திருந்தார். மீள்குடியேற்றம் ஏற்படுத்தப்பட்டதன் பிற்பாடு நான் வடமாகாணத்தில் தேர்தலை நடத்துவேன் என்று பல 4 வருடங்களுக்கு முன்பே அவர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அங்கு வடமாகாணத்திலே தேர்தல் நடத்தப்பட்டதை ஒழிய இந்திய அரசாங்கத்தின் எதுவித அழுத்தமும் அரசாங்கத்துக்கு வரவில்லை, அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினால் சமர்ப்பிக்கப்பட்ட எந்த ஒரு வரவு செலவு திட்டத்திலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமாக நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான உரையின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இங்கு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை பார்க்கின்ற பொழுதும் இது பொதுவாக இந்த நாட்டு மக்களுக்கான வரவு செலவு திட்டமா அல்லது பெரும்பான்மையின மக்களுக்கு மாத்திரமானதா என்ற கேள்வி எழுகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாகாணங்கள். இங்கு லட்சக்கணக்கில் வீடுகள் உடைக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 90,000 பெண்கள் விதவைகளாக்கப்பட்டுள்ளனர். 12,000 குழந்தைகள் பெற்றோரை இழந்துள்ளனர். கால்கை இல்லாமல், கண்ணில்லாமல், நடமாட முடியாமல் ஊனமுற்றோர் பல ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள். கடந்த 4 வருட வரவு செலவு திட்டத்தில் இவற்றிற்கு ஏதாவது ஒரு விடயத்திற்காவது பிரத்யேகமாக நிதி ஒதுக்கப்பட்டதா என்றால் இல்லை என்பது அதற்கான பதில். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடைபெறவுள்ள இந்த தொகை மதிப்பிற்கு சரியான தகவல்களை வழங்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள். இன்று நாம் தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன.
13 மாணவர்களை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியதாக தெரிவித்து ஹப்புத்தலை ஹல்துமுல்ல பிரதேச பாடசாலை ஒன்றின் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹப்புத்தலை போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமையவே குறித்த அதிபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பாடசாலையின் அதிபர் இன்றைய தினம் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதற்கமைய அவரை எதிர்வரும் 28ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் மாணவர்கள் தியத்தலாவை வைத்தியசாலையில் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பண்டாரவளை பகுதியில் வசிக்கும் குறித்த அதிபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. தந்தை பெரியார். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை தொடர்பில் காரணங்களை முன்வைப்பதற்காக மத்திய சுற்றாடல் அதிகார சபை, முதலீட்டு சபை மற்றும் சர்ச்சையை தோற்றுவித்த தொழிற்சாலையுடன் தொடர்புடையவர்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சூழல் நீதிக்கான கேந்திர நிலையம், சியன நீர் பாதுகாப்பு அமைப்பு என்பவற்றின் ஏற்பாட்டாளர் பிரமிதகுமார மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையினால் முன்னெடுக்கப்படும் உற்பத்தியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரில் அதிகமான ரசாயன பொருட்கள் காணப்படுவதாகவும் சுற்றாடல் பாதுகாப்பு அனுமதி பத்திரத்தின் பிரகாரமே தொழிற்சாலை நடத்தி செல்லப்பட வேண்டும் எனவும் அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுற்றாடல் பாதுகாப்பு அதிகாரிகளும் முதலீட்டு சபையும் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தாமல் அனுமதி பத்திரம் வழங்கியுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தபால் சேவை பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய நேற்று கண்டி அஸ்கிரிய பீடத்திற்கு சென்றிருந்தார். புதிய பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட சனத் ஜெயசூரிய அஸ்கிரிய பீடத்திற்கு சென்று ஆசைகளை பெற்றுக் கொண்டுள்ளார். சனத் ஜெயசூரிய அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்தரக்கித்த தேரருடன் கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார். මාධ්‍යනුත් දැක්කා ලියුම් වගේක් කැලේක තිබුණා. ඒකටත් கடிதம் ஒன்று காட்டுப்பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டமை குறித்து விசாரணைகள் நடாத்தப்படுகின்றன. குறித்த நபரை நாம் இடைநிறுத்தியுள்ளோம். நாங்கள் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். தபால் திணைக்களத்தின் பொறுப்புகளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். அமைச்சின் செயலாளர், பிரதி அமைச்சர் என்ற ரீதியில் நாம் ஒற்றுமையுடனும் ஒன்றிணைந்தும் திணைக்களத்தின் பணிகளை சிறந்த முறையில் வெற்றிகரமாக கொண்டு செல்ல முயற்சிப்போம். හොඳට ගෙනියන්න මේ වැඩ කටයුතු සාර්ථකව කරගෙන යන්න හැම